வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். காலை நேர சிந்தனை. மறப்போம், மன்னிப்போம். மறந்து விட்டேன், மறந்து போனது, அச்சச்சோ இப்படி மறந்து போகிறேனே என்று அங்கலாய்க்கிறோம். ஒரு விஷயத்தை நினைவில் நிறுத்தத்தான் முயல்கிறோம், முயல வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு விஷயத்தை மறப்பதற்கு தான் உண்மையில் முயல வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களை மறக்க முடியாமல் தான் துன்பப்படுத்துகிறோம். ஒரு நிகழ்வை சந்திக்கிறோம். அந்நிகழ்விற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை பொறுத்துதான் அதை சந்திக்கிறோமா, எதிர்கொள்கிறோமா என்பது முடிவாகிறது. அதை பொறுத்து நமக்குள் ஏற்படும் அனுபவங்களுக்கு ஏற்ப உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன. அதை பொறுத்து இன்பம், துன்பம் தீர்மானிக்கப்படுகிறது. உணர்வின் வெளிப்பாட்டிற்கு ஏற்ப அந்த சம்பவம் முக்கியத்துவத்தை பெறுகிறது. எவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பிற்கு காரணமாகிறதோ அவ்வளவு அது தீர்மானமாக நினைவில் நீங்காமல் நிற்கிறது. ஒன்றை மறக்க வேண்டுமானால் அதற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நிறுத்த தெரிய வேண்டும். முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க முயற்சி, பயிற்சி மற்றும் அனுபவம் தேவை. எனவே ஒன்றை மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அடிப்படை சம்பவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்க தெரிய வேண்டும். எனவே முயற்சி செய்து மன்னித்து மறப்போம். பை சக்தி. தேங்க்யூ மிஸ்டர் சக்தி. ஒரு பேப்பர் போடுற பையன் டெய்லி பேப்பர் போட்டுட்டே இருப்பாப்ல. அந்த வீதியில எல்லா வீட்லயும் போய் அப்படி தூக்கி போடுவாப்ல. ஒரு வீட்டில் மட்டும் முன்னாடி ஒரு அழகான பாக்ஸ் வச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், இந்த பேப்பர் போடுற பையன் அந்த பாக்ஸ்குள்ள போய் பேப்பர் போட்டு வருவார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த பேப்பர் போடுற பாக்ஸை காணும். ஸோ இவர் தடுமாறிட்டு இருப்பாரு. இப்போ இந்த வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா இல்லையா, பேப்பர் போடுறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பத்தில் நிற்கும் போது ஒரு பெரியவர் வராரு. பெரியவர் வந்தோடனே இவர் இந்த பையன் கேட்குறாப்புல, ஏன் சார் இங்கே ஒரு பாக்ஸ் இருந்தது பேப்பர் போடுறதுக்கு, அதை காணோம் அப்படின்னு கேட்டோடனே, ஆமாப்பா இனிமே அந்த பாக்ஸ் அங்கே இருக்காது, நீ பேப்பர் எனக்கு வீட்டில் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னோடனே, சார் அதெல்லாம் காரியத்துக்கு ஆகுமா சார், நான் டெய்லி அங்கங்கே போட்டு போகிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் சார், நான் உங்களை கதவை திறந்து உங்களை கூப்பிட்டு கொடுத்தா எனக்கு நேரம் சரி பத்தாது சார் அப்படின்னோடனே, பா உனக்கு சேர்த்து ஒரு 500 ரூபா சேர்த்து நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் கையில் தான் பேப்பர் கொடுக்கணும் அப்படின்னோடனே, ஏன் சார் அடம் பிடிக்கிறீங்க, நான் அங்கங்கே வீட்டுக்கு போட்டு போனால் நான் நான் படிக்க வர போகிறேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார் அப்படின்னோடனே, இல்லைப்பா நீ கண்டிப்பாக எனக்கு வீட்டில் தான் கையில் கொடுக்கணும் அப்படின்னோடனே, ஏன் சார் இப்படி அடம் பிடிக்கிறீங்க காலையில் அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், இல்லைப்பா எனக்கு என்னோட மனைவி நானும் இங்கே இருந்தோமா, அப்போ யாருமே வரவே இல்லைப்பா எங்களை பார்க்கறதுக்கு, எங்கள் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்ச சொந்த பந்தம் யாருமே வரல, நாங்கள் யாருமே மதிக்காத யாரையுமே பெருசாக பொருட்படுத்தாத இந்த வீதியில் இருந்தோம். ஆனால் நான் யாரும் முக்கியத்துவமே கொடுக்காம இருந்தோனோ அவங்க எல்லாம் என்னோட மனைவி கூட இருந்து அவள் இறுதி வரையிலும் அவள் உடம்பு சரியில்லை பார்த்து காரியம் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வெறுமையில் இருக்கேன், என்னோட பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களும் வரதே இல்லை, நான் ரொம்ப தனிமையாக இருக்கேன்ப்பா, நான் இந்த வீட்டில் தனிமையாக இருக்கேன், எனக்கு செத்து போயிட்டேன்னா கூட உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுல்ல பாருங்க, அதனால நீங்கள் பேப்பர் போட வரும்போது என்னை கூப்பிடுவீங்க இல்லையா, என்னை கூப்பிடும் போது ஓகே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு போகிறனால ஓகே இந்த வீட்டுக்கு ஒரு மனுஷங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் நல்லா இருக்கிறது வெளி உலகம் தானாக தெரிய ஆரம்பிச்சிடும், அதனால தான் உன்னை வீட்டில் கொடுக்க சொல்கிறேன்ப்பா. இந்த பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. ஆமாப்பா ஏன்னா எனக்கு பேச்சு துணைக்கு ஆளே இல்லை, நீனாலே நீ கூப்பிடுவேன், நான் காலையில் எந்திரிச்சோன்னே ஆர்வமாக இருப்பேன்ல, பேப்பர் பாய் வருவான் அவங்க எனக்கு கையில் பேப்பர் கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோக்கி நான் இருப்பேன் பாரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா உனக்கு நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், எனக்கு நீ கூப்பிட்டு நான் சத்தமே போடல வெளியவே வரலைன்னா நான் இறந்துட்டேன், நீ முடிவு பண்ணிக்கோ, நான் இறந்துட்டேன்னா தயவுசெய்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணு, என் பையனோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், என் பையனுக்கு நீ வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அனுப்பிச்சு விட்டுரு, அதனால நீ கண்டிப்பா பேப்பர் எனக்கு உள்ளதான் என்னை கூப்பிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னோடனே இந்த பையன் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் அவர் ரொம்ப பாவம், அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு வெளி உலகத்தை சொல்றதுக்கு அட்லீஸ்ட் என்னைய சூஸ் பண்ணியிருக்காருல்ல, அதனால அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையன் முடிவு பண்ணி போயிடுறாரு.
இந்த கதை நிறைய பேருக்கு சூட் ஆகும் இல்லையா? நம்ம வீட்லயே இது நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம வீட்ல இருக்க பெரியவங்களோட நம்ம வந்து பெருசா பேசுறது இல்ல, கம்யூனிகேட் பண்றது எதுவும் பண்றது இல்ல. அது எல்லாரும் இருக்கும்போது நமக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாது. இல்லாதம்போது அது முக்கியத்துவம் தெரியும். அதனால நீங்க தயவுசெய்து அவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு என்ன பேசணுமோ, என்ன செய்யணுமோ, எப்படி கம்யூனிகேட்மோ தயவுசெய்து பண்ணுங்க. பண்ணாம இருக்காதீங்க. ஓகேயா?